ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி இந்த மாடல் ப்ளவுஸில் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாமோ. அதுக்கு நான் முதல்ல ப்ளவுஸ் ஃபேப்ரிக் அப்படியே லைனிங்கு எடுத்துருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு வாட்டி மெஜர்மெண்ட் எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிறேன். செஸ்ட்டு வந்து 46 இன்ச்சு, அப்படியே ப்ளவுஸ் லென்த் வந்துச்சுன்னா 15.5 இன்ச்சு, நெக் விடுத்து ಟಾಪ್ ಸೈಡು 2 3/4, அப்போ ஷோல்டர் வந்து 4 ఇంచు, ఆర్మల్ డౌన్ ఉంది 6 ఇంచు, ఆర్మల్ విడ్త్ 6 ఇంచు, அப்போ நெக் டவுன் வந்துச்சுன்னா 10 3/4, அப்போ நெக் விடுத்து வந்துச்சுன்னா 3.5 இன்ச்சு பாட்டமில். இப்போ அது ஸ்கொயராக மார்க் பண்ணிவிட்டு இப்போ பான் ஷேப்பில் அது மார்க் பண்ணிவிடுவேன். இல்லைன்னா ஹார்ட் ஷேப்புன்னு சொல்கிறாரு. இது மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன நெக் இருக்குதோ அது சேம் ஆனது கட் பண்ணிவிடுவேன். ஓகே, இது கட் ஆகினதுக்கப்புறமா நெக் விடுத்து பாருங்கள் இப்படி இருக்குது. அப்புறமா பாடி ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு இது சீதா போடுவேன். ஓகே, பாடி ஃபேப்ரிக்கு ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கு அதை சீதா போட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங் பண்ணது வச்சுட்டு அதுக்கு ஒரு பின் అనేది போடுவேன். ஏன்னா லைனிங்கு இந்த சைடுக்கு இந்த சைடு போகக்கூடாது இல்லையா, அதனாலதுக்கு அதுக்கு ஒரு பின் అనేది போட்டுட்டு இப்போ நெக்கு என்ன இருக்குதோ ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜினில் அந்த நெக் అనేది ஸ்டிச்சிங் అనేది பண்ணிவிடுவேன். இந்த பண்ணக்கப்புறமா இது நெக்கு ஷேப் இருக்குது பாருங்கள், இந்த பான் ஷேப் ஆகட்டும், இந்த ரவுண்ட் ஷேப் ஆகட்டும், இது எல்லாமே லைனிங் எந்த மாதிரி கட்டாக இருக்குதோ 2 சைடுமே சேம் அதே மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா அது எதுவுமே அப் அண்ட் டவுனு இருக்கக்கூடாது. அது பார்த்துக்கன்னு ஸ்டிச்சிங் అనేది பண்ணுங்கள். இப்போது நெக்கு ஸ்டிச்சிங் ஆனதுக்கப்புறமா இந்த ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, பாடி ஃபேப்ரிக்கு ப்ளவுஸ் இது அது எல்லாமே நீட்டாக கட் பண்ணிடுங்க. லைனிங் எந்த மாதிரி இருக்குதோ சேம் அந்த மாதிரி தான் கட் பண்ணிவிட்டு இந்த கர்வ் இருக்குது இல்லையா, இந்த கர்வில் வந்து நேச் అనేది பண்ணுங்கள். சென்டரில் அப்படியே இந்த சைடு அந்த சைடு 2 சைடுமே பண்ணிவிட்டு இது உல்ட்டா ஆனால் லைனிங்கு பின்னால் போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் అనేది போடலாமோ. இந்த தையல் பண்ணும்போது இன்சைடு உள்ள எதுவுமே ஃபேப்ரிக்கு இருக்கக்கூடாது. அது ரெண்டுமே ஒரே லெவலாக இருக்கணும், பாடி அதனால் லைனிங்கு. இந்த கார்னரில் வந்துச்சு எல்லாமே உள்ளே போயிருக்குது ஃபேப்ரிக் எல்லாமே, அது எல்லாமே வெளியே எடுத்துகிட்டு நீட்டாக இந்த எட்ஜ் ஸ்டிச் అనేది பண்ணிடலாமா. ஏன்னா இந்த எட்ஜ் ஸ்டிச்சவே ஃபைனலில் ஃபினிஷிங் ஸ்டிச்சு, அதனால தான் இந்த ஸ்டிச்சு பண்ணும்போது நீட்டாக க்ளீனாக பண்ணணும். இது ஆயினாக்கு அப்புறமா பாருங்கள் நெக் இந்த மாதிரி வந்திருக்குது. இப்போது லைனிங் இருக்குது இல்லையா, இந்த லைனிங்கு அவுட் ஆஃப் ஃபுல்லு ரவுண்டு ஒரு ஸ்டிச்சுன்னு போட்டுடுவேன். ஏன்னா இந்த அவுட் சைடு பண்ணும்போது இந்த ஆர்மல் சர்க்குலேஷன் பார்க்கவங்க எதுவுமே ட்விஸ்ட்டு வரக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கணும் ஃபுல்லு ரவுண்டாக ஸ்டிச் అనేది பண்ணிடலாமா. ஏன்னா ட்விஸ்ட்டு வந்துச்சுன்னா ஆர்மல் கட்டால் அது மேலே டாப் சைடு உங்களுக்கு ப்ளவுஸ் போடும்போது அந்த ட்விஸ்ட் అనేది காமிக்குது ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணும்போது. அது ப்ராப்ளம் வந்து இங்கே லைனிங் அட்டாச் பண்ணோம் இல்லையா, இதுதான் ப்ராப்ளமும். அப்போ ஃபைனலாக தெரியுது. லைனிங் எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கொன்னு இப்போ பாடி ஃபேப்ரிக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, இது எல்லாமே ஃபுல்லு ரவுண்டாக ட்ரிம் అనేది பண்ணிடலாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் புதுசாக என் சேனலுக்கு விசிட் கொடுத்தான்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் வந்தால் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நான் புதுசாக என்னென்ன ப்ளவுஸ் டிசைன்ஸ் போடணுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருது. ஓகே, இந்த ப்ளவுஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போது பைப்பிங் ரெடி பண்ணுறேன். இதுக்காக விடுத்து 1 இன்ச்சு ஃபேப்ரிக்கு, அப்படியே லென்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது பார்த்துக்கன்னு அவ்வளோ லென்த்தாக ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இது வந்துச்சு கான்ட்ராஸ்ட் சாரீ ஃபேப்ரிக்கு. ஓகே, இது வந்து எடுத்துக்கன்னு த்ரெட்டு பைப்பிங்கு அதுக்கு நடுவில் போட்டுட்டு ஒரு பைப்பிங் அந்த த்ரெட் பக்கத்துலவே இந்த ஃபுல்லு எவ்வளோ பைப்பிங் வேணுமோ அவ்வளோவோ ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஆனால் இந்த த்ரெட்டு பக்கத்தில் வரணும், த்ரெட்டு மேலே வரக்கூடாது. அப்படியே பாடி ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு இங்கே பாட்டமில் ஓகே, இங்கே பாட்டம்லன்னு இந்த பைப்பிங் அட்டாச்சும் பண்ணோம்னா பாட்டமும் ஃபினிஷிங் ஆனது நீட்டாக வருது. ஆனால் அழகாக தெரியுது, அதனால தான் இந்த பைப்பிங்கு பாட்டம் சைடு முதல்ல அட்டாச் பண்ணிவிடுவேன். இது பல்ட்டி பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கு லைனிங் எடுத்துகிட்டு இது என்னது பாட்டமில் போட்டுட்டு ಅದನ್ನು அட்டாச்சிங் ಅನ್ನೋದು பண்ணிவிடுவேன் நான். ஓகே, 2 சைடுமே பண்ணோம்னா அது நீட்டாக ஃபினிஷிங்கு வருது.
இப்போது அந்த லைனிங் பார்க்க ஸ்டிச் ஆயிடுச்சு இல்லையா, இது அது பல்ட்டு பண்ணிவிட்டு இப்போது அதுக்கு ஒரு தையல் இப்போது வந்து இந்த பாடி ஃபேப்ரிக் கச்சா எல்லாமே இருக்குது இல்லை இல்லை உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பீஸ் வச்சுட்டு இந்த ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த பீஸ் வச்சுட்டு ஃபுல் ஸ்டிச் என்னதும் நான் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எட்ஜ் ஸ்டிச்சு பைப்பிங் பக்கத்துலனே வரணும். இது வந்துச்சு அப்போ உங்களுக்கு அந்த பைப்பிங் என்னதும் ரொம்ப அழகாக தெரியுது. அதனால தான் இந்த எட்ஜில் இந்த ஸ்டிச் என்னதும் நான் பண்ணிவிடுவேன். ஓகே, இது ஆயினதுக்கப்புறமா நெக்கு பைப்பிங்கு இது டைரெக்ட் பைப்பிங்கு பண்ணிவிடுவேன். நான் டைரெக்ட் பைப்பிங் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த இன்சைடு இருக்குது இல்லையா மார்ஜின் எல்லாம், அது அப்புறமா நீங்களும் ட்ரிம்மிங் ಅನ್ನೋದು பண்ணணும். ட்ரிம் பண்ணிவிட்டு அது எம்மிங் பண்ணணுமா. ஓகே, இது டைரெக்ட் பைப்பிங்கு வைக்கும்போது இந்த கருவில் பார்த்துக்கோங்க, நீட்டாக வரணும். பைப்பிங் ஒரே அளவுக்கு இருங்க. ஏன்னா இது இன்சைடு த்ரெட் இருக்குது இல்லையா, அந்த த்ரெட்டு பார்த்துக்கன்னு நீங்களும் பண்ணணும். அது நடுவு கட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பைப்பிங் மேலே இந்த பைப்பிங்கை வச்சுட்டு இந்த கார்னரில் என்ன லாஸ்ட் எண்டு கார்னர் வருதோ அங்கே நீட்டாக அந்த பைப்பிங்கை நீட்டாக தெரியணும். அந்த மாதிரி வச்சுட்டு நிதானமாகட்டும் பரவாயில்ல, இந்த பைப்பிங்கு டைரெக்டாக என்னது அட்டாச்சிங் பண்ணிவிடுங்க. அட்டாச்சிங் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா மார்ஜின் எல்லாம் இருக்குது இல்லையா உள்ள பைப்பிங்கு, அது எல்லாமே ட்ரிம் பண்ணிவிட்டு நீட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது எம்மிங் என்னது பண்ணிவிடுங்க. அப்புறமா அது கச்சா எல்லாமே தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அது ஆனதுக்கப்புறமா பாருங்கள் பைப்பிங் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு சைடுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு நடுவில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ளவுஸு இப்போது பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கன்னு அது மார்க் ಅನ್ನೋದು பண்ணுங்க ட்ராயிங்கு. ஏன்னா நம்மளுக்கு இந்த மேலே டாப் சைடு பேட்ச் வருது இல்லையா, அந்த பேட்ச்சு எந்த மாதிரி வேணுமுன்னுட்டு நீங்கள் கரெக்டாக அந்த ப்ளவுஸ் வச்சுட்டு அந்த ப்ளவுஸ் மேலேவே பேப்பர் கேன்வாஸ் மேலே இந்த மார்க் ಅನ್ನೋದು ட்ராயிங் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி ட்ராயிங் ಅನ್ನೋದು பண்ணிவிட்டு ஏன்னா மார்க்கு லைட்டாக எச்சு கம்மி இருந்தான்னா நீங்கள் கட் பண்ணும்போது அது நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெஷர்மெண்ட் ಅನ್ನೋದು உங்கள் ட்ராயிங் ಅನ್ನೋದು பெண்டில் பண்ணோம் இல்லையா. ஓகே, சேம் அதே மாதிரி தான் இன்னொரு பீஸு டோட்டலாக இந்த மாதிரி ஆப்போசிட்டு 2 வேணும். ஓகே, டோட்டலாக 4 பீஸு தேவைப்படுது இதுக்கு இந்த டிசைனுக்கு. ஓகே, அது ஆனதுக்கப்புறமா வாட்டர் ட்ராப் ஷேப்பில் வந்து ஒரு பீஸ் అనేది கட் பண்ணிட்டுக்குவேன். இது வந்துச்சு வாட்டர் ட்ராப் ஷேப்னு சொல்கிறாரு. இது ஆனதுக்கப்புறமா கிராஸ் செக் பண்ணிவிடுவேன், எல்லாமே பேப்பர் கேன்வாஸு கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிவிட்டு. ஓகே, இந்த நடுவு இது ஒரு கீழே. ஓகே, இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்துச்சு ஐரன் பாக்ஸ் செட்டில் ஒட்டிடுவேன். எல்லாமே ஒட்டினதுக்கப்புறமா இந்த ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, இந்த கேன்வாஸ் விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு எல்லாமே நீட்டாக ட்ரிம் பண்ணிவிடுவேன். இது ஐரன் பாக்ஸில் ஒட்டுக்குன்னது. ஓகே, ரவுண்ட் ஷேப்பு டோட்டலில் இது 5 பீஸு. 5 பீஸுவே ட்ரிம் பண்ணதுக்கப்புறமா இங்கே பைப்பிங் இதுக்கு ரெடி பண்ணோம் இல்லையா, இந்த பைப்பிங் ஃபேப்ரிக் வந்து சேம் அப்போயே 1 இன்ச்சு எடுத்துனோம் இல்லையா. எடுத்துக்கன்னு இப்போது பேப்பர் கேன்வாஸ் என்ன ஐரனில் வெட்டாமோ அதுக்கு பர்ஃபெக்டாக கினாரி வரணும். இதுக்கு அந்த பேப்பர் கேன்வாஸ் மேலே இந்த பாடி வந்துச்சு ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு 1/4 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சு அப்படியே இருக்கும். அந்த மாதிரி அட்டாச்சும் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொரு பீஸு காமிக்கிற பாருங்கள், இதில் நீட்டாக தெரியுது. அது கருவு பீஸு தெரியல பாருங்கள். இந்த கருவில் மட்டும்தான் லைட்டாக மேனேஜ் பண்ணிக்கொண்டு பைப்பிங் ಅನ್ನೋದು நீட்டாக அட்டாச்சிங் பண்ணும். ஏன்னா இந்த கார்னரில் நீட்டாக இல்லைன்னா அந்த ஃபினிஷிங் ಅನ್ನೋದು நீட்டாக வராது. இது பேப்பர் கேன்வாஸ் மேலே ஜஸ்ட் கினாரி மட்டும்தான் வரணும். இது ஆனதுக்கப்புறமா இந்த கார்னர்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, கார்னர்ஸ் எல்லாமே நீட்டாக நேச்சிங் ಅನ್ನೋದು போடுங்க. போட்டதுக்கப்புறமா அது இன்சைடு போகிற மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு எட்ஜ் ஸ்டிச்சு. ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி எட்ஜ் ஸ்டிச் ಅನ್ನೋದು வரணும். ஆனால் அந்த பைப்பிங் மேலே கூட வரக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கார்னர்ஸ் எல்லாமே நீட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரே வாட்டி ஃபினிஷிங் ಅನ್ನೋದು பண்ணிடுங்க. சேம் இதே மாதிரி தான் எல்லா பீஸுமே நீங்களும் பண்ணணும். இன்னொரு பீஸு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஓகே,
இது அஷ்டே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு எட்ஜ் ஸ்டிச்சு, ஆனால் எட்ஜ் ஸ்டிச்சுன்னா இந்த மாதிரி பைப்பிங் மேலேயும் வரக்கூடாது, அப்படின்னு சொல்லிட்டு பாடி மேலேயும் வரக்கூடாது. எங்கே அட்டாச் ஆகிருக்குதோ அந்த கார்னர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அங்கே தான் பண்ணுமோ. திருப்பி இந்த டர்னிங் பீஸு பண்ணும்போது ஃபில்ட் மாதிரி வைக்காதுங்க. ஏன்னா ஃபில்ட் மாதிரி வச்சேன்னா அங்கே பாயிண்ட் மாதிரி வந்துடுமோ. ஃபில்ட் மாதிரி இல்லாமல் அதுவும் நீட்டாக கார்னர் அதுவும் ஃபினிஷிங் என்னது பண்ணிவிடுங்க. அது ஆனதுக்கப்புறமா இன்சைடு இருக்குது இல்லையா ஃபேப்ரிக்கு, பைப்பிங் ஃபேப்ரிக்கு, அது எல்லாமே நீட்டாக ட்ரிம் பண்ணது பண்ணிவிடுங்க. ஏன்னா இது எல்லாமே ட்ரிம் பண்ணிட்டோம்னா அது நீட்டாக உக்கார வைக்குது. அதை காணதுக்கப்புறமா இந்த பேச்சஸ் 4 ரெடி பண்ணோம் இல்லையா சேம் மாதிரி, அது உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணும்னு பார்த்திக்கன்னு அதோட அட்டாச்சிங் என்னது பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த அட்டாச்சிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு டிசைன் மாதிரி ரெடி ஆகும். ஓகே, இந்த ஸ்டிச்சு பண்ணும்போது அவ்வளோதான். அந்த கார்னர் பைப்பிங் பக்கத்தில் என்ன ஸ்டிச் இருக்குதோ அந்த ஸ்டிச் மேலே தான் இந்த ஸ்டிச் என்னது பண்ணிவிடுமோ. இது மாதிரி ஆப்போசிட்டுன்னு நீட்டாக இந்த மாதிரியே ரெடி பண்ணிடுங்க. அதுக்கானதுக்கு அப்புறமா ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ப்ளவுஸு முதல்ல நடுவு அந்த ப்ளவுஸு சென்டர் இருக்குது இல்லையா, அந்த சென்டர் வந்துச்சு மார்க்கிங் சாக்கில் நான் மார்க் ஆனது நீட்டாக பண்ணிவிடுவேன். ஏன்னா இந்த ப்ளவுஸு கரெக்டாக 2 சைடுமே நீட்டாக ஷேப் வரணுமுன்னா இந்த மார்க்கை ரொம்ப தேவைப்படுது. ஆனால் அதுக்கப்புறமா நாங்கள் இந்த பீஸ் வச்சுட்டு நீட்டாக செக் பண்ணுவேன். எந்த மாதிரி போட்டான்னா ஸ்டிச்சு நீட்டாக வருதுன்னு பார்த்திக்கன்னு அது அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு ஒரே வாட்டி நான் ஸ்டிச் என்னது பண்ணிவிடுவேன். இது டைரெக்டு பேட்ச் என்னது அட்டாச் என்னது நான் பண்ணிவிடுவேன். எதுவுமே இன்சைடு கச்சா எல்லாமே நீட்டாக பார்த்திக்கோங்க. அதுக்கு மேலே எல்லாமே தெரியக்கூடாது. அந்த மார்ஜின் எல்லாமே உள்ளே நீட்டாக தள்ளிட்டு இந்த பைப்பிங் பக்கத்துலவே ஸ்டிச் என்னது பண்ணும். நாங்கள் இதுக்கு முன்னாடி த்ரெட் பைப்பிங் பண்ணோம் இல்லையா, த்ரெட் பைப்பிங்கு இதுவுமே ஒரே மெஜர்மெண்ட்டு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கன்னு அட்டாச்சிங் என்னது பண்ணுங்கள். சேம் ரைட் சைடு எந்த மாதிரி வந்திருக்குதோ லெஃப்ட் சைடுவே சேம் அதே அளவுக்கு வரணும். லேட்டானா பரவாயில்ல, நிதானமாக இந்த மாதிரி பேட்ச் என்னது அட்டாச்சும் பண்ணுங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா திருப்பி பிரிக்கணும் அட்டாச் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாகுது. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்துக்கன்னு அட்டாச்சிங் பண்ணுங்க. ஓகே, நான் இது டைரெக்டாக பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி டைரெக்டாக ஆகலைன்னா முதல்ல ஒரு நீட்டில் என்னது போட்டுக்கன்னு அப்புறமா அட்டாச்சிங் என்னது பண்ணுங்க. இது மிடில் பேட்ச் வந்துச்சு 2 சைடுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மிடில் பேட்சுவே வாட்டர் ட்ராப் பேட்சு இது வந்து நீட்டாக என்னது அட்டாச்சிங் என்னது பண்ணிவிடுவேன் நான். ஓகே, இப்போது இங்கே எல்லாமே மார்ஜின் எல்லாமே இருக்கிறது இல்லையா, அது எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை இங்கே நீட்டாக ரஃபை அடிச்சுட்டு உள்ளே எல்லாமே நீட்டாக த்ரெட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போது பேக் சைடு டாட் என்னது பிடிச்சிடுவேன் நான். இந்த மிடில் ஃபோல்டு பண்ணிக்கன்னு இந்த டாட் மெஜர்மெண்ட் வந்துச்சு உங்களுக்கு 1/2 இன்ச்சு விடுத்து இருக்கும், 3.5 இன்ச்சு லென்த் என்னது இருக்கும். இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நான் இப்போது ஒரு பாடி ஃபேப்ரிக்கில் ஒரு பட்டன் என்னது ரெடி பண்ணிக்குவேன். பாருங்க, அந்த நடுவில் வந்து இந்த பட்டன் வச்சுட்டோம்னா உங்களுக்கு எவ்வளோ அழகாக தெரியுது இந்த ப்ளவுஸு மாடலும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் மாடலு எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு கமெண்ட் என்னது பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சேன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கன்னு பக்கத்தில் வந்தால் பெல் ஐக்கன்னு கிளிக் என்னது பண்ணுங்கள். ஏன்னா நான் புதுசாக எதனா டிசைன் அப்லோட் பண்ணோம்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் என்னது வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.